அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஜாக்போட் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிகழும் அதிசயமாக 7ஆம் தேதி முதல் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும். இனி கிடைத்ததை விட ரெட்டிப்பு நன்மை உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பெருவாரியான கிரகநிலைகள் அதை உறுதிப்படுத்துவதால் மிகவும் சாதகமான சூழலை நிறைந்து பெறக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரும்பாலான அலைச்சல் சிரமம் அனைத்தும் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தடையின்றி பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது கிரகநிலைகளில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. பொதுவாக குரு பகவானை வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிக்காது என்பதால் குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை தனது சஞ்சார அமைப்பின்படி வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவுள்ளதாக ராகு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த 7 நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம். இனி ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தியும் பெற போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசியில் சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான கேதுவை பொறுத்தவரை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய வேளை நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசி, விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் வலம் வர போகிறார். நவ கிரகங்களிலே துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தையும் விளங்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. மகர ராசியில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உஷ்ண கிரகமான சூரியன் பிற்பகுதியில் வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறாருங்க. பொதுவாகவே சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. எனவே அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று மகர ராசியில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் தனது உச்ச வீடான மகர ராசியில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. நினைத்ததை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு எடுத்தோம் கவிர்த்தோம் என்று ஏனோதானோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக உறுதியாகவே அமையக்கூடிய வாய்ப்பை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார். எனவே மங்களகரமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசியில் வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறாருங்க. சுக்கிரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக வலம் வர போகிறார். எனவே பல கிரகநிலைகள் கும்பராசியில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே தொட்டது அனைத்தும் இனி பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே
எனவே 5 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு சனி அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகின்றன. சுக்கிரனும் இதற்கு அடுத்தபடியாக உச்சபலம் பெற போகிறாருங்க. எனவே சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் தான் வலம் வருகிறார். சனி பகவான் மீன ராசியில் இருப்பது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பது உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இதேவேளையில் வாக்கியத்தின்படி குருவின் சுப பார்வை சனி உட்பட 5 கிரகநிலைகளின் மீது வலுவாக பரவக்கூடிய இந்த தருணத்தில் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்ற அமைப்பில், அதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் வலம் வருவதால் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் அவை அனைத்தையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத நற்பலன்கள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய எண்ணங்களை ராகு சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலுவிளைவதால் அவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழிவகை வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. வீடு தேடி சொந்த பந்தங்கள் வருவதோடு சிறப்பான சுப நிகழ்வுகளில் வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பணப்புழக்கமும் நிம்மதியும் உறுதியாக அதிகரிக்கும். ஜாக்பாட் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வீடு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயங்களாக சகோதரர்களுக்கிடையே பிரச்சனை வரலாம். எனவே விட்டு கொடுத்து சென்றால் இந்த வாரத்தில் பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதே போன்று உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். அதனால் பிரச்சனை வரலாம். இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் போதும் நிறைந்த மாறுதல் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.